ஒட்டுமொத்த தேசமும் இப்போது உறைந்து போயிருக்கிறது. 9 பேரை மிகுந்த துயரத்தோடு நாம் இப்போது அவர்களை பறிகொடுத்திருக்கிறோம். இது நிச்சயம் ஒரு சாதாரண கார் வெடி விபத்தாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கார் கேஸ் வெடி விபத்தாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இது தீவிரவாத தாக்குதலாக இருப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என அனைத்து இராணுவ வல்லுநர்களும் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளும் தொடர்ந்து நம்மிடத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடும் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற டெல்லியில், அதிலும் பாதுகாப்பு நிறைந்த பகுதியாக இருக்கிற செங்கோட்டையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. செங்கோட்டைக்கு அருகில் இருக்கிற ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்தின் முதலாவது கேட்டில் நின்று கொண்டிருந்த ஒரு கார் வெடித்து 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் கடந்த வாரத்தில்தான் இந்திய உளவுத்துறை இந்திய நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மாநாடையே தீவிரவாத அமைப்புகள் சேர்ந்து கூட்டாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த கூட்டம் எங்கு நடந்திருக்கிறது? பாகிஸ்தானில் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாத இயக்கங்கள் ஒன்று கூடி இந்த தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது பாகிஸ்தானுக்கு. இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரவிந்த், டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் அரவிந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். வணக்கம் அரவிந்த், நீங்கள் டெல்லியில் இருக்கிறீங்க. குறிப்பாக செங்கோட்டையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. மிகவும் தலைநகரில் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அது இருக்கிறது. அப்படி ஒரு வலுவான ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. டெல்லியில் இப்போது என்ன நிலைமை? இந்த தாக்குதல் ஒரு சாதாரண சிஎன்ஜி கேஸ் வெடி விபத்தாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இது தீவிரவாத பின்னணியில் திட்டமிட்ட ஒரு தாக்குதலாக இருக்கக்கூடும்னு பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்களே, நிலைமை என்ன? உங்களுடைய கருத்து என்ன? தற்போதுதான் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது டெல்லி காவல்துறையும் அதே போல என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அந்த அதிகாரிகளும் அதே போல டெல்லி காவல்துறையோட ஃபாரன்சிக்ஸ் டீம், இந்த 3 ஏஜென்சியும் அங்க விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். எனவே இது எதனால் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டது என்பது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லை. எனவே தற்போதைக்கு நாம் எதையும் ஸ்பெகுலேட் செய்ய வேண்டாம் என்ற ஒரு பொறுப்புடன் அதற்குள் விரிவாக நாம் செல்ல வேண்டாம். ஆனால் தற்போது வரை நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி சுமார் 10 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு 6-7 பேர் தற்போது வரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பெறுகிறது. சுமார் 6:55 மணி அளவில் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆனது நடைபெற்றிருக்கிறது. அதாவது ரெட் ஃபோர்ட்டை அருகில் உள்ள அந்த சாலையில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 7 தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக அங்கு அனுப்பப்பட்டு அந்த தீயானது தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு காரில், அதாவது ஒரு 4 சக்கர வாகனத்தில் தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டு இருக்கிறது. எதனால் இந்த பிளாஸ்ட் ஏற்பட்டது என்பது தொடர்பான ஒரு ஃபாரன்சிக் அனாலிசிஸ் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஏதேனும் ஒரு வேதிப்பொருள், ஏதேனும் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருந்ததா, அமோனியம் நைட்ரேட் உள்ளிட்ட கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் மூலமாக இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டதா, எதனால் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டது தொடர்பான அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட ஆய்வில் அந்த ஒரு வாகனத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதன் தாக்கம் தான் அருகில் உள்ள மற்ற வாகனங்களில் அந்த ஒரு தீ பரவுவதற்கான வாய்ப்பாக அமைந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் டெல்லி காவல்துறை வருவதன் காரணமாக உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் காக்னிசன்ஸ் எடுத்து என்ஐஏ அதிகாரிகளையும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரெட் ஃபோர்ட் எனப்படுவது மிகவும் பாதுகாப்பான ஒரு பகுதியாகத்தான் கருதப்படுகிறது. ஓல்டு டெல்லியில் வருகிற பகுதியாக இருந்தாலும் ரெட் ஃபோர்ட் எனப்படுவது ஒரு நேஷனல் மானுமெண்டாக இருப்பதன் காரணமாக மத்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பின் கீழ் உள்ள ஒரு மானுமெண்டாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த மொத்த ஏரியாவும் அதிகப்படியான ஒரு காவல்துறையின் பாதுகாப்பில் எப்போது. அரவிந்த், இப்போ தலைநகர் டெல்லியில் நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாகவே கருதப்படலாம். அது மட்டும் இல்லை, இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியாக செங்கோட்டை இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க.
ஆனாலும் கூட இப்படி ஒரு விபத்து நடந்து இதில் 10 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் நமது பாதுகாப்பில் என்ன சிக்கல்கள் இருக்கிறது, என்ன ஓட்டைகள் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சுன்னா உறுதியாக அங்கு பாதுகாப்பு குறைபாடுகளின் காரணமாகத்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததான் நாம் பார்க்க முடியும். ஏன்னா ஓல்டு டெல்லியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா தான் அங்க. ஆனா அங்க காவல்துறையோட பாதுகாப்பும் அதிகப்படியா இருக்கும். அனைத்து ரோடுகளுமே அங்க வந்து உடனடியா அங்க வந்து பேரிகேட்ல இருக்கும். போலீஸ் பிரசன்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா இன்னைக்காச்சும் ஒரு நாள் தான் போலீஸ் நிற்பாங்க. ஆனா ரெட் ஃபோர்ட் போன்ற ஏரியால 24 மணி நேரமும் 365 நாட்களும் அங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். காவல்துறை அதிகாரிகள் அந்த ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளாரி இருப்பாங்க, வெளியில இருப்பாங்க. உள் பெரிமீட்டர்ல சிஆர்பிஎஃப் இருப்பாங்க, அல்ல சிஎஸ்எஃப் நினைக்கிறேன். உள்ள சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் உள்ள இருப்பாங்க. வெளியே வந்து டெல்லி காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, 2 பெரிமீட்டர்ல இருப்பாங்க. 24 மணி நேரமும் அங்க எப்பவுமே வந்து காவல்துறை பாதுகாப்புக்கு உள்ளான ஒரு பகுதி தான் அது. அந்த பகுதியில் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய கேள்விதான் எழுப்பி இருக்கிறது. ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது உண்மையாலுமே எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பயன்படுத்தப்பட்டிருந்தால் எங்கிருந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ப்ரொக்யூர் பண்ணப்பட்டுச்சு, எங்க அதை அசம்பிள் பண்ணாங்க, அதையிலிருந்து இந்த ஒரு மூவிங் கார்ல தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததா முதற்கட்ட தகவல். இது அதே மாதிரி இது தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. ஒரு வாகனத்தில் இந்த சம்பவம் நடந்தது உண்மைதான், ஆனால் அது மூவிங் கார்ல நடந்ததாகவும் ஒரு தகவல் வருகிறது. அதனை தற்போது வரை காவல்துறை உயர் அதிகாரிகள் இன்னும் தற்போது வரை அதனை உறுதி செய்யவில்லை. அப்படி ஒரு மூவிங் கார்ல இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருந்தால் அந்த கார் எதை நோக்கி போயிட்டு இருந்துச்சு, எது அதோட டார்கெட்டா இருந்துச்சு, போறதுக்கு முன்னாடி எங்காச்சும் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டுச்சா, இல்ல இன்டெண்டடான டார்கெட் இதுதானா, அல்லது இது ஒரு ஆக்சிடென்டலான ஒரு எக்ஸ்ப்ளோஷனா என்பது அனைத்துமே விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். தற்போதைக்கு ஃபாரன்சிக் அனாலிசிஸ் மிக மிக முக்கியம். இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ல எதனால் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்துச்சு, சிஎன்ஜினால ஏற்பட்டுச்சா, சிலிண்டர்னால ஏற்பட்டுச்சா, இல்ல ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் இருந்துச்சா, அதுதான் ஃபாரன்சிக் ஆய்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் முடிவுல தான் நமக்கு தெரியும் எதனால் ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு விசாரணையின் அடிப்படையில் யார் இதற்கு பின்னால் இருக்காங்க, அவங்க எங்க இந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டார்கள் என்பது அடுத்த கட்ட விசாரணையில் தான் நமக்கு தெரியும். அரவிந்தன், நீங்க டெல்லியில் இருக்கிறீங்க, களத்தில் இருக்கிறீங்க. அதாவது டெல்லி மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, இந்த விபத்தை அவங்க எப்படி பார்க்கறாங்க? டெல்லியில் இது போன்ற ஒரு சம்பவம் சுமார் 10 பேர் வரைக்கும் உயிரிழந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து சமீபத்தில் நடந்ததில்லை. இது ரொம்ப வருடத்துக்கு பிறகு டெல்லியில மீண்டும் நடக்குது. அது மக்கள் மத்தியில ஒரு சற்று ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தும். அதுவும் ரெட் ஃபோர்ட் மாதிரி ஒரு ஹெவிலி கார்டட் ஒரு இடத்துல ஒரு பிளேஸ்ல இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தும். பட் டெல்லி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஓல்டு டெல்லியிலிருந்து நியூ டெல்லி போற வழியில் அனைத்து சாலைகளையும் முழுமையாக அவர்கள் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். பேரிகேட்ஸ் அதிகப்படுத்தி இருக்காங்க, போலீஸ் பிரசன்ஸ் அதிகப்படுத்தி இருக்காங்க. எனவே இது போன்ற ஒரு போலீஸ் பிரசன்ஸ் என்னைக்குமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒவ்வொரு நொடியும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்று இருப்பது இது வந்து சற்று ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தி இருக்குது. பட் டெல்லி காவல்துறையும் சரி, மத்திய உள்துறை அமைச்சரும் சரி, மக்களுக்கு மீண்டும் ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. காவல்துறை வந்து போதுமான பாதுகாப்பை அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணையில் தான் இது யாருக்கு பின்னாடி இருக்கா, இது ஒரு ஆக்சிடென்டா இல்ல ஒரு இன்டெண்டட் டெரர் அட்டாக்காங்கிறது அடுத்த கட்ட விசாரணையில் தான் தெரிய வரும். கடந்த வாரத்தில் உளவுத்துறை எச்சரிச்சிருந்தாங்க, தீவிரவாதிகள் அனைவரும் ஒன்று கூடி இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு சதி திட்டத்தை தீட்டிட்டு வராங்க, இந்தியா எச்சரிக்கையாக இருக்கணும், பாதுகாப்புகளை எல்லா மாநில அரசுகளும் வலுப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எச்சரிக்கை வந்து ஒரு வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ளாக இந்த விபத்து நடந்திருக்கிறது. நிச்சயமாக ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிற செங்கோட்டையிலேயே இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கிறது. இதுவரை அதில் 10 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒட்டுமொத்தமாக டெல்லிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்குமே விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அச்சுறுத்தல். அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவாலாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இது விசாரணையில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு முகமை இப்போது விசாரணையை முடுக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு விசாரணை அமைப்புகள் அந்த இடத்தில் வந்து இப்போது களத்தில் தங்களுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் திரட்டி இப்போது விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். விசாரணைக்கு பிறகுத்தான் இது விபத்தா அல்லது இது தீவிரவாத பின்புலத்தில் நடந்திருக்கிற ஒரு தாக்குதலா என்ற முடிவுக்கு வர முடியும் என நம்மோடு வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்ட அரவிந்தன், தங்களுக்கு நன்றி.